ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டேக்கக்கூடிய ஒன் ஷர்ட் தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். நான் அதோடைய ஸ்பெஷல் எபிசோட் உங்களுக்கு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நான் அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகேடா. அண்ட் ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்ம இப்போ ஒரு புதுசாக ஒரு சீரீஸ் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகேவா? ஓகேடா. நம்ம இப்போது டேரெக்டாக இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி இன்ட்ரோ மாதிரி பார்த்துட்டு போயிடலாம்டா. இந்த வீடியோவில் நம்ம டேவும் ஜங்குக்கும் 2 பேருமே ஒரு மாஃபியா லீடர்ஸ். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம ரொம்பவும் ரஃப் அண்ட் டஃப்பாக நடந்துப்பாங்க. ஆக்சுவலி சொல்லப்போனால் இவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டாலே பிடிக்காது. ஏன்னா 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு எனிமீஸ் மாதிரி தான் நடந்துப்பாங்க. எங்கேயாவது எவனையாவது பார்த்தா அப்படியே மூஞ்சை திருப்பிட்டு போகிறது, இல்லைனா ஒன்று சண்டைக்கு போகிறது, இப்படி தான் 2 பேருமே இருப்பாங்க. ஓகேடா, இப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. அவர் ஒரு பாரில் அப்படியே உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு பின்னாடி அவருடைய பாடி கார்ட்ஸ்லாம் நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஜங்குக்கா அங்கே இருக்கிற விஸ்கியை ரொம்பவும் அப்படியே பொறுமையாக அப்படியே எல்லாரையும் அங்கே டான்ஸ் ஆடிட்டுருக்கவங்க எல்லாரையுமே பார்த்துக்கிட்டு ரொம்பவும் அப்படியே அமைதியாக உட்காந்து குடிச்சிட்ருக்காரு. இப்போது அந்த கிளப்புக்குள்ளே ஒரு பர்சன் என்ட்ரு ஆகுறாரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம டே தான்டா. அப்படியே பொறுமையாக அந்த கிளப்புக்குள்ளே போய் என்ட்ராக அங்கே ஆடிட்டு இருந்தவங்க பாடிட்டு இருந்தவங்க எல்லாருமே ரொம்பவும் அமைதியாகிட்றாங்க. நம்ம டே உள்ளே என்ட்ரானதும் இப்போ அப்படியே நம்ம டே தான் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு கவுச்சில் போயிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. நம்ம டே உள்ளே வந்ததை நம்ம ஜங்குக் நோட்டீஸ் பண்ணிடுறாரு. அங்கேருந்து கிளம்பலான்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க டக்குன்னு என்னமோ யோசிச்சுட்டு அப்படியே திரும்பியும் அங்கேயே உட்காந்துட்றாரு. இப்போ ஒன்று பின்னாடி இருக்க பாடி கார்ட்ஸ் தான் நம்ம ஜங்குக் கிட்ட பாஸ் கிளம்பலாமா, எதுக்கு கிளம்பலாமான்னு கேட்குறா. இல்லை, அந்த டேங் சார் வந்துட்டார் இல்லையா, ஸோ வாட்? இல்லை சார், நீங்கள் அப்புறம் இருந்தால் இருக்க மாட்டீங்க. நான் இப்போ கிளம்பலான்னு சொன்னேன்னா உன் வேலை என்னமோ அது மட்டும் பார்க்குறியா? ஏன் நான் தான் கிளம்பணுமா? என்ன அவனை கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி திமிரா அவங்ககிட்ட பதில் சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு உட்காந்து அப்படியே அந்த விஸ்கியை குடிச்சிட்ருக்க. இப்போ உடனே அந்த பாடி கார்ட்ஸ் திரும்ப அப்படியே பின்னாடி நகர்ந்து போயிட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட, டேய் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிலடா. ஏன்? இல்லை, எப்போவுமே வந்தாலே திருப்பிட்டு போயிடுவான், உட்காந்துட்ருக்கானே, சும்மா ராக்கெட்டுற பார்த்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்க 2 பேருக்குள்ளே பேசிக்க. இங்கே நம்ம ஜங்குக் பார்த்தா அவர் அப்படியே ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு சைடு பார்வையில் நம்ம டேவையும் பார்த்துட்ருக்காரு. அங்கே போயிட்டு நம்ம டேவை பார்த்தா அவர் பாட்டுன்னு மானாவாரியா அப்படி ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணி மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கா அப்படியே மனசுக்குள்ளே சொன்னால் இதை வந்ததும் வராதமாக எப்படி குடிச்சிட்ருக்கான், சரி என்ன குடிக்காரனாக இருப்பான் போலையே. சே, நான் கோவத்தில் கூட பார்த்துருக்கேன், இவ்வளோ குடிச்சு பார்த்தது இல்லையே, என்ன இருக்கும்? என்ன எதுனா ஒரு பொண்ணை பார்த்து வேணான்னு சொல்லிடுச்சா? சே, அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்லை. அப்புறம் ஏன் ஒரு வேளை சே அப்படிலாம் இருக்காது. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்குள்ளேயே அப்படியே மைண்டை ட்விஸ்ட் பண்ணி இப்படி யோசிச்சுட்டே இருக்கா. அங்கே நம்ம டேவை பார்த்தா அவர் நல்லா ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்காரு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவும் உட்காந்து நல்லா குடிச்சிட்ருக்காரு. அவர் பக்கத்தில் இருக்க பாடி கார்டு கூட எதுவுமே சொல்லாமல் அவர் கேட்க அப்படி ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுத்துட்டே இருக்கான். நம்ம ஜங்குக்கா இங்கே உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு ஒரு மாதிரி கோவம் வருது, எதுக்கு இவ்வளோ குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம ஜங்குக்கு அப்படியே டபக்குன்னு ஏந்து போயிட்டு நம்ம டே முன்னாடி போய் நிற்க, நம்ம டேவா அப்படியே போதையில் ஒரு மாதிரி பார்க்குறாரு நம்ம ஜங்குக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், ஏய் டே, யார் அவன்? டே நான் தானே, நான் உங்கள் அம்மா போய் பேர் வைக்கல, ஜங்கு. ஏய் நீ என்னதுடா இங்கே வந்த? ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படி எழுந்திருச்சு நம்ம ஜங்குக்கு முன்னாடி போய் நிற்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு நிற்க கூட வைக்கல, இப்படி குடிக்கிற, நான் என்னமோ பண்ணின்னு போகிறேன், உனக்கு என்ன? நான் அக்கறையா செக் குடிக்கிற வேலை. ஓ சரி, நான் குடிச்சுன்னு போகிறேன், இன்னத்துக்கு கேள்வி கேட்குற? யார் நீ கேட்குறதுக்கு? சொல்கிறா. ஏய் ஷோகுக்கு ஒவ்வொரு வாட்டி நீ என்கிட்ட மிஸ் ஆகிட்டே இருக்க. ஒரு நாள் அவனை ரிவால்வர் எடுத்து டப்புன்னு போட்டு
தள்ள போகிறேன் உன்னை. ஆஹா, என்ன நீ கூட்டத்தில் போறியா? முதல்ல தள்ளாமல் நில்லு. ஏய், அதெல்லாம் குறி தப்பாது. டேய், அவன் தான் குடிச்சிட்டே இருக்காங்கண்ணா, ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுத்துட்டே இருப்பீங்களா? ஓ சார், அது அப்போ அவனே யாரை பார்த்துறா சார்ன்ற? நான் அவனுங்க வேலை செய்கிறா? என்ன தானே வேலை செய்கிறா? ஆ, நான் அவனை பார்த்து சார்ன்ற? ரொம்ப சார்ரா நீங்கள் சார்? பேரை சொல்ல. டேயோங். என்னடா பேரை சொல்கிறா? டேயோங் சார். அப்புறம் எதுக்கு அவனை பார்த்து பாஸுன்ற? இல்லை சார், ஒரு மரியாதை. அந்த மண்ணாங்கட்டிலாம் இங்கே தேவையில்லை. உனக்கு நான் தான் பாஸ், என்கிட்ட மட்டும்தான் பேச முடியும், புரியுதா? ஓகே சார். உனக்கு என்ன? நீ இன்னும் போகலையா? முதல்ல அந்த ட்ரிங்க்ஸை கீழே போய் முடியாது. நான் இது ஏன் விஸ்கி, என்னுடையது, நான் குடிப்பேன், என் காசு. உனக்கு என்ன? முதல்ல அதை இங்கே கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் டக்குன்னு அந்த விஸ்கி அந்த கிளாஸை பிடுங்கிட. இப்போ நம்ம டே தான் கோவத்தில் அந்த டீப்பா மேலே கன்று வச்சுருப்பாருடா, அவருடைய கன்று. அந்த கன்று எடுத்து நம்ம ஜங்குக்கை பாயிண்ட் பண்ண. இப்போ நம்ம ஜங்குக், டே கன்னை கீழே போடு. முடியாது. கிளாஸை கொடு. கண்ணை கீழே போடு. ஜங்குக், என்ன சாகுரோட ஆசையோட வந்திருக்கியோ? கிளாஸை கொடு. முதல்ல கண்ணை கீழே போடு. ஏய், முடியாதுடா, கிளாஸை கொடுறா. கிளாஸை கொடுறான்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டே தான் அப்படியே நம்ம ஜங்குக்கோடைய நெத்தியில் அப்படியே பாயிண்ட் பண்ண. நம்ம ஜங்குக்கா கொஞ்சம் கூட அசராமல் ஒரு மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போ உடனே நம்ம டே தான், என்ன சாகடிக்க மாட்டேன்ற திமுறா? அவனை ஒரு வாட்டி அழுத்தினேன்னு வை, ஆள்காலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்படி போதையிலே பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்குடைய பாடி கார்ட்ஸ்க்கா ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுது. என்னடா இவன் கன் பாயிண்டில் நிற்க வச்சுருக்கான், இவர் என்னன்னா அசராமல் நிற்கிறாரு, வேணா நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாடி கார்ட்ஸ்லாம் யோசிச்சு நின்றுட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கா அந்த பாடி கார்ட்ஸை பார்த்து அதெல்லாம் வர வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே கண்ணை காட்டுற. இப்போ உடனே நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் அப்படியே கையில் கன்று வச்சுட்டு நிற்க கூட முடியாமல் அப்படியே நின்ன இடத்துல எட்டு போட்டுட்டு நின்றுட்டு இருக்கா. நம்ம ஜங்குக் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பார்த்து, டே, என்னாலே நம்ப முடியாத ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன? நான் சொல்ல போகிறேன். சத்தியமாக குடிச்சிருக்கும் போது பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்கு. சின்னதை? ஏய், சத்தியமாடா, முடியெல்லாம் கலைஞ்சி போய் அவன் சீக்ஸ் எல்லாம் ரெட்டாக இருக்கு, அந்த ரோஸி லிப்ஸு பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்கு. ஏய், என்ன வலியிறியா சாகணுமோ? கன் பாயிண்ட் தானே நிற்க வச்சுக்கிறேன், அப்போ கூட சொரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படி தள்ளாகிட்டே நின்றுட்டுருக்க. நம்ம ஜங்குக் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் அவருடைய ரைட் ஹேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டே கன் பாயிண்டில் வச்சுருக்காரு இல்லையா, அந்த கன்னை அப்படியே பொறுமையாக கீழே இறக்க. நம்ம டேக்கு தான் ஆல்ரெடி ஸ்டேபிளே இல்லையே, ஸோ அதனால் நம்ம ஜங்குக் என்ன செய்கிறாரோ அதை அப்படியே அவரும் செய்கிறாரு. அதாவது அந்த கையை அப்படியே போக போக கன்னு கீழே இறக்கிடுறாரு. அப்படியே டக்குன்னு அந்த கன்னையும் பிடுங்கிடுறாரு நம்ம ஜங்குக்கு. இப்போ உடனே அந்த கன்னை பிடுங்கி கையில் வச்சிட்ருக்கா. நம்ம டே கையில் கன் இல்லைன்றதை ரியலைஸ் பண்ணிவிட்டு, ஜங்குக் முதல்ல கிளாஸை வாங்கினா இப்போ கன்னை வாங்கி வச்சுருக்கேன், மரியாதை கொடு, கோபத்தை கலப்பாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கத்தா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கூட அசராமல் அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே நம்ம டீ தான் வள கொலன்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தார். போதையில் அப்படியே இறங்கி கீழே விடலான்னு சொல்லிட்டு அப்படியே போக நம்ம ஜங்குக்கா கொஞ்சம் கூட யோசிக்காமல் கையில் இருக்க கிளாஸையும் கீழே போட்டுடுறாரு, அவர் வாங்கி வச்சுருந்த அந்த துப்பாக்கியும் கீழே போட்டுடுறாரு. இப்போ அப்படியே அழகாக போயிட்டு நம்ம டே கீழே விடுறதுக்கு முன்னாடி கேட்ச் பண்ண நம்ம டேவா அப்படியே நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டரில் அவருடைய சீக்ஸை வச்ச மாதிரி ரொம்பவும் க்யூட்டாக அப்படியே அமைதியாக சாஞ்சு படுத்துக்கிறாரு. இப்போ அப்படியே பொறுமையாக நிமிர்த்தி நிற்க வச்சுட்டு நம்ம ஜங்குக் தான் டேவை பார்த்து, டேய் கண்ணை மூடிடா, டேய் ஜங்குக், நான் கொல்லாமல் விட மாட்டேன், என்கிட்ட நீ தப்பிக்கவே முடியாது, முதல்ல நில்லுடா, அதுக்கப்புறம் பேசுகிறா. ஏய், நான் கொல்லுவேண்டா பாரு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள்
என்னுடைய புல்லட்ஸ் எல்லாம் சார மாதிரியா உன்னுடைய உடம்புக்குள்ள போகலை. என் பேரை நான் மாற்றிக்கிறேன்டா, என் பேரை மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஏய், ஒன்றை தான்டா பேசுகிறேன். டேய், முதல்ல நிமிர்ந்து நில்லு. நான் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கேன். புரியுதா? என்னால் நினச்சா நான் இப்போ கூட உன்னை கொல்ல முடியும். விட்டு போயிடுவேண்ணா, புரிஞ்சுட்டு தப்பிச்சு போயிடணும். முன்னாடி நின்று வாழாட்டினேன், வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். எப்படி? ஒட்ட நறுக்கிடுவேன். என்னடா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே போதையில் நின்றுட்டுருக்கா நம்ம ஜங்குக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. அவருக்கு ஸ்மைல் பண்ண வருது, பட் அதையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம டேவ் அவருடைய ஷோல்டர் மேலே போட்டு நிற்க வைக்க நம்ம டேவா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தவர் அப்படியே அமைதியாகிடுறாரு நல்ல போதையில். இப்போ உடனே அவருடைய பாடி கார்ட்ஸ், அதாவது நம்ம டேவுடைய பாடி கார்ட்ஸை பார்த்து, இவனை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. ஆனால் நான் பார்த்துக்கிறேன், காலையில் மனுஷனுக்கு வந்துடுவான், போங்க அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம டேவுடைய பாடி கார்டு வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்குடைய பாடி கார்ட்ஸ் ஒரு மாதிரி கொட்டை முடிச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க. என்னடா இவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறவன் இப்போ மார்பில் சாய வச்சு நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு தான் அவங்க 2 பேரும் கிட்ட கூப்பிடா. இப்போ உடனே அவங்களும் குடுக்குடுன்னு ஓடி வந்து நம்ம டேவை வந்து கையில் வாங்குறதுக்கு பார்க்குறாங்க. பட் நம்ம ஜங்குக்கு வந்து கையில் கொடுக்கவே இல்லை. நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை அப்படியே நெஞ்சு மேலேயே சாய்ச்சி போட்டுட்டு, நான் அவங்கள கூப்பிட்டது இவனை பிடிக்கல, போயிட்டு காரை ரெடி பண்ணாம போங்க. ஆனால் பாஸ், அவர் உங்கள் மேலே தானே சாஞ்சிருக்கான், போங்க அப்படின்னு சொல்ல இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்ட்ஸும் வந்து 2 பேருமே அப்படியே கொடுக்கணும் ஓடி போயிட்டு காரை ரெடி பண்ணி கரெக்டாக அந்த கிளப்புக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க. அந்த கிளப்பில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஜங்குக்கா நம்ம டேவா அப்படியே நடத்தி கூப்பிட்டு போகிறத பார்க்குறாரு. நம்ம டேவா அப்படியே அமைதியாக ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு கையெல்லாம் அப்படியே ஆட்டிக்கிட்டு நம்ம ஜங்கு கூடயே நெஞ்சு மேலே அப்படியே சாஞ்சிக்கிட்டு அப்படி நடந்து போயிட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நம்ம டேவை வந்து அவருடைய காருக்கு கொண்டு போகிறாரு. இப்போ அழகாக கூப்பிட்டு போயிட்டு அந்த பேக் சீட்டில் உட்கார வைக்க நம்ம டேவும் வந்து அழகாக அப்படியே உள்ளே போயிட்டு சாஞ்சு படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி என்னென்னமோ வளரிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு பக்கத்துலேயே போயிட்டு நம்ம ஜங்குக்கு உட்காந்துக்கா. இப்போ முன்னாடி பாடி கார்ட்ஸில் ஒருத்தன் உட்காந்துக்கிறான், ஒருத்தன் போய்ட்டு டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கிறான். இப்போ அப்படியே அவன் நம்ம ஜங்குக்குடைய மேன்ஷனுக்கு ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் இப்போ உடனே பின்னாடி நம்ம ஜங்குக் தான் போதையில் படுத்துட்டு இருக்க நம்ம டேவா அப்படியே ஒரு மாதிரி திரும்பி பார்க்க நம்ம டேவா ஜங்குக்கு உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த போதையிலே நம்ம ஜங்குக்கு பற்றி வளரிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கா அதை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ கார் தான் இப்போ அப்படியே ஒரு டேர்னிங்கில் அப்படியே டேர்ன் ஆகுது. இப்போ ஒன்று நம்ம அப்படியே அமைதியாக சாஞ்சி படுத்துட்டு வளரிட்டு இருந்தவர் கார் டேர்ன் ஆனதும் நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டரில் வந்து அப்படியே ஒரு மாதிரி குழஞ்சி அப்படியே விழுறாரு. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கா நம்ம டேவுடைய ஃபேஸை பிடிச்சிட்டு அவருடைய ஷோல்டர் மேலே கையை போட்டு அவர் அப்படியே நெஞ்சு மேலே படுக்க வைக்க இது எல்லாத்தையுமே முன்னாடி உட்காந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கா அந்த பாடி கார்ட்ஸ் பார்த்துட்டு அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி கொட்டை முழிச்சிட்ருக்காங்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்குடைய கார் வந்து நேராக நம்ம ஜங்குக்குடைய மேன்ஷனில் போயிட்டு நிற்கிது. நம்ம டேவா அப்படியே தாங்கி அழகாக அந்த மேன்ஷனுக்குள்ளே நடத்தி கூப்பிட்டு போகிறத அங்கே இருக்கிற மெய்ட்ஸு பாடி கார்ட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு பேசிட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு பின்னாடி 2 பாடி கார்ட்ஸ் வந்துருந்தாங்க இல்லையா, அவங்களும் வந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர அவங்க வேறு அப்படியே அப்பப்போ கையை வேறு இடையில வைக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு மேலே வந்து நம்ம டே அப்படியே மொத்தமாக பற்ற போகிறாரு, அப்படியே தாங்கி பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பின்னாடி அப்படியே சேஃப் கார்ட்ஸாக போயிட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் வந்து அழகாக நம்ம டேவை கூப்பிட்டு மேலே அவருடைய ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ அப்படியே கீழே நம்ம மெய்ட்ஸு அப்படியே அங்கே உள்ள அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கா. இப்போ அந்த மெய்ட்ஸில் 2 பேர் நின்று, என்ன இது எப்பவுமே இவரை எப்படியாவது அடிச்சு நொறுக்கிட்டு முன்னாடி வரணும்ல நம்ம ஜங்குக் சார் பேசிகிட்டு இருப்பாரு, ஆனால் ஏன் இப்போ அவரே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு, ஒரு வேளை கிட்னாப் எதுனா பண்ணிட்டாரா? கிட்னாப் பண்ண மாதிரியா இருக்காது பார்க்க, அவர் சம போதையில் இருக்கார், அதுவும் இல்லாமல் நெஞ்சு மேலே போட்டு கூப்பிட்டு வர்றாரு. இது வரைக்கும் ஜங்குக் சார்கிட்ட இவ்வளோ நெருங்கி யாரையுமே நான் பார்த்தது கிடையாது தெரியுமா? அதுவும் கரெக்டு தான், நானும் இந்த இடத்துல கிட்டத்தட்ட 5 years தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் யாரும் ஜங்குக் சார் கூட வந்தது கிடையாது, ஈவன் கேர்ள்ஸ் கூட வந்ததில்லை. அது ஓகே, பட் என்ன இது எனிமின்றவர் எதுக்காக இவ்வளோ க்ளோஸாக கூப்பிட்டு வர்றாரு? அப்படி
அப்படி கிட்னாப் பண்ணியிருந்தா பாடி கார்ட்ஸ் கிட்ட தானே கொடுத்து விட்ருக்கணும். இவரே அதுக்கு நெஞ்சு மேலே கூப்பிட்டு போகிறாரு. ஏய், நெஞ்சு மேலே விட்டதை விட அவர் அவருடைய ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாரு பாரு. ஏய், ஆமாம், டோரை லாக் பண்ணிட்டாரு. என்ன நடக்க போகுது? உள்ளே போய் பார்ப்போமா? ஏய் இல்லை, அதை எப்படி போகிறல, விட்டா போயிடுவ போலியே, அப்படி பார்க்குறா? ஏய் ஆமாம், எப்போ பார்த்தாலும் முடியாது, இவங்ககிட்டலாம் சகிச்சு போக முடியாது, எப்படியாவது இதெல்லாம் மேலே கொண்டு வாங்க, அவனை எப்படியாவது அடிச்சு நொறுக்கி கீழே கொண்டு வரணும்னு பேசிகிட்டு இருந்தவர் இப்படி நெஞ்சு மேலே கூப்பிட்டு போகிறாரு. இவன் ஒருத்தி நெஞ்சு மேலேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே இவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு நின்றுட்டு இருக்கா. அங்கே உள்ள பாடி கார்ட்ஸ், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை, அது ஏங்க சாரா, இது எப்பத்துலேருந்து மரியாதைலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க? சரி, உனக்கு நான் வடப்பாவை செஞ்சு கொடுக்குறேன். எதுக்காக இவர் இங்கே வந்திருக்காரு அதை மட்டும் சொல்ல. இங்கே பாரு, என்ன சோறு கொடுத்து மழப்ப பார்க்குறியா? இல்லை, வாயை முன்னிட்டு இருக்கிற வேலையை மட்டும் செய். இரு போகாத. இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு க்ளூவாவது கொடுத்துட்டு போயேன். க்ளூவா? ஆமாம், சரி, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன். இப்போது சார் கோவமாக இருக்காரா, சந்தோஷமாக இருக்காரா? எங்களுக்கு அது தெரியலையா? அவர் கூட தான் வந்தீங்க? அவர் கூட தான் வந்தோம். அவர் மிக்ஸ்டு ஃபீலிங் அதில் பேசிகிட்ருக்காரு. மிக்ஸ்டு ஃபீலிங்கா? ஆமாம், அவர்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி ஹார்ட் டோனில் பேசுகிறாரு. பட் அவர் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருக்குது. அவரை ரசிக்கிறாரு. நீ வேறு ஏன் கேட்குற? பார்த்தா அதுக்கு தேவங்க சார் பார்க்க க்யூட்டாக இருக்காருன்னு வேறு சொன்னார் தெரியுமா? என்னது, க்யூட்டாக இருக்காருன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கீழே இருக்க மேட்ஸும் பாடி கார்ட்ஸும் ஒரு மாதிரி குசுன்னு பேசிகிட்ருக்கா. இப்போது மேலே நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அவர் அப்படியே டோரை லாக் பண்ணிவிட்டு நம்ம டேவை அழகாக அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அவருடைய அந்த கிங் சைஸ் பெட் மேலே அப்படியே பொச்சுக்குன்னு தள்ளி விடா. நம்ம டேவா அப்படியே ஒரு மாதிரி பவுன்ஸ் ஆகிட்டு அப்படியே அந்த பெட்டில் அப்படியே அமைதியாக உளறிக்கிட்டு அப்படியே படுத்துட்டு கிடக்குறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் அவர் போட்டிருந்த அந்த பிளாக் ஜாக்கெட் அப்படியே கழட்டி அங்கே இருக்கிற ஒரு சேர் மேலே அப்படியே மாட்டி விட்டுறா. இப்போ நம்ம டே தான், ஏய் ஜங்குக், இருக்கேன், உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன்டா. சரி, நீ கொல்லு, நான் குளிச்சுட்டு வரேன். ஏய் இரு, பேசிகிட்டு இருக்கேன்ல. சரி, என்ன சொல்லு. எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னை நான் மட்டும்தான் கொல்லுவேன். சரி, கொண்டுக்கோ. இப்போ என்ன என் ரூமில் தானே இருக்க, வந்து கொண்டு வா. இன்னொரு விஷயம் தெரியுமா? உன்னை என்ன உன்னை என்ன சொல்லு. உன்னை உன்கிட்ட யாரையுமே நெருங்க விட மாட்டேன் நான். ஏன் தெரியுமா? என்னது, என்கிட்ட யாரையும் நெருங்க விட மாட்டேனா? என்ன பேசுகிற நீ? உங்ககிட்ட நான் யாரையுமே நெருங்க விட மாட்டேன். உன்னை யாரையுமே தொட விட மாட்டேன் தெரியுமா? ஏன்? ஏன்னா ஏன் சொல்லு. ஏன்னா நான் மட்டும்தான் உன்னை கொல்லணும். வேறு எவனாவது உன்கிட்ட வந்தா கொல்ல பார்ப்பான்ல, அதெல்லாம் கூடாது. நான் மட்டும்தான் இந்த கிண்டையும் கையால் தான் உயிர் போகணும், புரியுதா? ஓ அப்படி, ஓகே. இப்போது எவனோ ஒருத்தன் என்னை கொல்லணுன்னு என்கிட்டயே கூடயே இருந்தால் என்ன செய்வா? அவனை கொன்று புதைச்சிருவேன் நான். கொன்று புதைச்சிருவியா? ஓகே. இப்போ நானே யாருக்கிட்டேயோ போனால் அவனை உனக்கு அது தாண்டா லாஸ்ட் டே, குறிச்சு வச்சுக்கோ, புரியுதா? டே ஜங்குக், I will be the one will kill you. I will kill you.
ஓகே, இப்போ என்ன, உனக்கு என்ன சாவடிக்கணும்? நான் இப்போ என்ன உன் முன்னாடி தானே நிற்கிறேன், என் கையில் எந்த வெப்பனும் கிடையாது. வேணும்னா வந்து சாவடி வா, முடிஞ்சா. என்னடா சேலஞ்ச் பண்ணுறியா? சொல்ல, சேலஞ்ச் பண்ணுறியா? ஆமாண்டா, சேலஞ்ச் பண்ணுறேன். என்கிட்ட ஒரு வெப்பன் கிடையாது. இந்தா உன்னோட ரிவால்வர், முடிஞ்சா ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம டேவா அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தவர் பொறுமையாக அப்படியே எழுந்திருச்சு அந்த ரிவால்வரை கையில் எடுத்துகிட்டு நம்ம ஜங்குக்கை பாயிண்ட் பண்ண, நம்ம ஜங்குக்கா அப்படியே ஒரு மாதிரி 2 கையும் அப்படியே தூக்கிட்டு நம்ம டேக்கிட்ட அப்படியே சரண்டர் ஆகிற மாதிரி நின்றுட்டுருக்க. பட் அவருடைய ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருக்குது. நம்ம டே வந்து ரசிக்கிறார். அவர் ஒரு மாதிரி ஸ்மைல் இருக்குது. ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, சரி இஷ்டப்படி என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணேன். இப்போ உடனே நம்ம டேவும் வந்து கரெக்டாக நம்ம ஜங்குக்கு அப்படியே பாயிண்ட் பண்ணுற மாதிரி அங்கேயும் இங்கேயும் கை அப்படியே தள்ளாடுது. இருந்தாலும் கரெக்டாக அப்படியே பாயிண்ட் பண்ணுற மாதிரி பாயிண்ட் பண்ணிட்டு டக்குனு ட்ரிகர் அழுத்த குண்டு பறகுது, எங்கேயோ போயிட்டு அடிக்குது செவுத்துல. இந்த சவுண்டு கேட்டு கீழே இருக்கிற பாடி கார்ட்ஸ்லாம் காது மேலே கையை வச்சுட்டு ஐயோ என்னமோ நடக்குதுடா அப்படின்ற மாதிரி பிடிச்சி மேலே ஓடி வர, நான் அந்த டோர் நாக் பண்ணிட்டு இருக்காங்க. சார் என்னாச்சு, ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விளையாடிட்டுருக்கோம் போங்க. விளையாடிட்டுருக்காரா? ஐயே, இவருக்கு என்னாச்சு, விளையாடிட்டு இருக்காருன்னு சொல்கிறாரு, கண் சவுண்டு கேட்குது. போங்கன்னு சொன்னேன். ஓகே சார், நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே இந்த பாடி கார்ட்ஸு அப்படியே அந்த இடத்த விட்டு இறங்கி போயிட. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், சந்தோஷமா? ஏய், தப்பிச்சிட்டல, நீ என் குரலேருந்து தப்பிக்கவே முடியாதுடா. சாவ பெருமானே, என் கையால் சாவ அச்சு சொல்கிறேன் மோனே, உன்னை எவனையும் தொட விட மாட்டேன். நீ எனக்கு மட்டும்தான், புரியுதா? நீ எனக்கு மட்டும்தான். போதையில் வார்த்தையை மாற்றி சொல்கிறேன். என்னடா மாற்றி சொல்கிறேன்? கரெக்டாக தான்டா சொல்கிறேன். நீ எனக்கு தான்டா, புரியுதா? நீ யாருக்கிட்டையும் போகக்கூடாது, ஒன்றே யாருக்கிட்டையும் வர விட மாட்டேன், புரியுதா? வளராதா, படுத்து தூங்கணுமா? எதுக்கு நான் தூங்கணும்? எனக்கு வேலை இருக்குது, நான் ஆஃபீஸ் போகிறேன். ஆஃபீஸ்க்கா? மிட் நைட் ஆகுது, ஆஃபீஸா உனக்கு? ஓ, மிட் நைட் ஆகிடுச்சா? அவ்வளோ நேரமாக ஒர்க் பண்ண? ஷோ வச்சுட்டு. ஆமாங்க சார், நீங்கள் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டீங்க, களைச்சி போயிருப்பீங்க, தூங்குங்க. தூங்குறேன், ஆனால் தூக்கத்துலேயும் நான் ஒன்று வாட்ச் பண்ணுவேன்டா. என்ன நினச்சிட்ருக்கேன் என்னை பற்றி? ஐயோ அப்பா சாமி, நான் உன்னை பற்றி எதுவும் நினைக்கலாம், ஓகேவா? நீ தான் டாப், நீ தான் எல்லாமே டாப், ஓகே? பிஸ்னஸ் டீலிங்ஸ் எல்லாத்துலேயுமே நீ தான் டாப், போதுமா? படுத்துவங்க. ஒத்துக்கிறல்ல? வெக்க மேலே சரண்டர் ஆகிற? எந்த ஜங்குக்கு என் ஜங்குக்கு இல்லை, என் ஜங்குக்கு எதிர்க்க நிற்பான், சரி சமமாக நிற்பான். நீ ஜங்குக்கு இல்லை, போ நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஒரு மாதிரி அப்படியே வளரிக்கிட்டு இருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் அப்படியே கிட்ட நெருங்கி போயிட்டு அவருடைய கால் எடுத்து அவருடைய ஷூ எல்லாத்தையுமே அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நம்ம டேவை அப்படியே நேராக படுக்க வச்சுட்டு அப்படியே பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுறா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் அப்படியே போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டுறாரு. அப்படியே மிரரில் நின்றுட்டு அவருடைய தலையெல்லாம் சரி பண்ணிகிட்ருக்கா. இப்போ உடனே போதையில் நம்ம டே தான் பின்னாடி அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறாரு. போதையில் அப்படியே தள்ளாடிட்டு நிற்கிறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் அதை பார்த்துட்டு, டேய் உன்னை நான் படுன்னு சொன்னேன், ஏய் எதுக்குடா என்னை கூப்பிட்டு வந்தேன்? ஏய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக் கிட்ட நெருங்க. பட் நம்ம ஜங்குக் வந்து நம்ம டே கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே ஃபஸ்ட்டு அப்படியே நம்ம டே பக்கத்தில் அந்த பெட்டுக்கு பக்கத்தில் போயிடுறாரு. இப்போ உடனே நம்ம டே தான், தப்பிச்சுட்டே இருக்கல நீ, ஜங்குக் ஒன்று நான் கொல்லாமல் விட மாட்டேன்,
எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே வளரிக்கிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கை அப்படியே அடிக்கலான்னு சொல்லிட்டு கையை ஓங்குறாரு. கையை ஓங்கினவர் அந்த பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படியே நம்ம ஜங்குக்கு மேலேயே கீழே விழுந்துற நம்ம ஜங்குக்கா அப்படியே சேஃபாக அந்த பெட்டில் போய்ட்டு லேண்ட் ஆகிடுறாரு. நம்ம ஜங்குக்கு மேலே நம்ம டே வந்து லேண்ட் ஆகுறாரு. இப்போ உடனே நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கோடைய சைட் நெக், அதாவது அவருடைய இயர்ஸ் சைடில் போய்ட்டு அவருடைய ஃபேஸ் அப்படியே ப்ரெஸ் ஆக இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை வந்து அப்படியே லைட்டாக எழுப்ப ட்ரை பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான், டேய் டேய் மேலே விழுந்துட்டு எழுந்துரி ஜங்கு, நீ யாருக்கிட்டேயும் போகக்கூடாது, நீ எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் உன்னை ஹேட் பண்ணுவேன், ஹர்ட் பண்ணுவேன், எல்லாமே பண்ண, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போதையில் நம்ம ஜங்குக்கோடைய காது கிட்ட நம்ம டே போயிட்டு சொல்லிகிட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை எழுப்ப ட்ரை பண்ணதை கூட அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டே பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருக்காரு. நம்ம டேவா போதையில் வளர்றாரு. ஆனால் அந்த வளர்றதும் நம்ம ஜங்குக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி க்யூட்டாக அதை அப்படியே ரசிச்சுக்கிட்டு நம்ம டே பேசுகிறதெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம டேவா பேசுகிறத அப்படியே அமைதியாகிடுறாரு. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்குடைய நெக் இருக்கும் இல்லையா, அதில் போயிட்டு அப்படியே பொறுமையாக அவருடைய சீக்ஸை வச்சு அப்படி லைட்டாக தடவிட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கா ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுக்குது அவர் அது மாதிரி பண்ணும்போது. இவன் ஏதோ போதையில் தான் பண்ணுறான் போல், எப்படியாவது இவனை எழுப்பி விட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே யோசிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம டேவை அப்படியே மேலே வச்சுட்டு அப்படியே அமைதியாக படுத்துட்ருக்கா. பட் நம்ம டேவா சும்மா இல்லாமல் வேணும்ன்ட்டு அவருடைய ஃபேஸை ரேஸ் பண்ணி நம்ம ஜங்குக்கோடைய சீக்ஸில் வச்சுட்டு அப்படியே அவருடைய நோஸ் எல்லாம் வச்சு அப்படியே ரப் பண்ணுற. நம்ம டே இது 1000 தான் போதையில் பண்ணாலும் பட் நம்ம ஜங்குக்கா அதெல்லாம் உடம்பு சிலுக்குது. ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணா. இப்போ சும்மா இருந்துட்டு டக்குன்னு அப்படியே நம்ம ஜங்குக்கோடைய நெக்கு ஃபுல்லாக அப்படியே ஓப்பன் மவுத் கிசஸாக கொடுத்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கா ஒரு மாதிரி டக்குன்னு வைட் ஐஸ் ஆகுது. ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம டேவோடைய தங்கெல்லாம் அப்படியே ஃபீல் பண்ண அவருக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுக்குது. நம்ம டே இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பட் அப்படியே அமைதியாக இருக்கார். அசையாமல் அதெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக இருக்கார். அவருக்கு பிடிக்கல அப்படின்னா தள்ளி விட்டுருக்கணும். பட் நம்ம டேவை தள்ளி விடாமல் நம்ம டேவோடைய பேக் சைடில் அப்படியே அவருடைய ஹேருக்குள்ளே அப்படியே நம்ம ஜங்குக்கு அவருடைய ஃபிங்கர்ஸ் அப்படியே விட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே தடவி கொடுத்துட்ருக்கா. நம்ம டேவா அப்படியே ஒரு மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டு லிக் பண்ணிவிட்டு செட் பண்ணிகிட்ருக்காரு. ஈக்கீஸ் எல்லாம் கொடுக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி வைட் ஐஸோட அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அவர் அப்படியே வயிற்றுக்குள்ளெல்லாம் அப்படியே பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது நம்ம ஜங்குக்கு. இப்போ அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருந்தவர் அப்படியே அமைதியாகிடுறாரு. என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த ஜங்குக்கு டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டேவை சைடில் திரும்பி பார்த்தா அப்படியே தூங்கிட்டு இருப்பார் நம்ம டே. ஷோ தூங்கிட்டானே அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டேவை அப்படியே புரட்டி போட்டுட்டு அப்படியே அவரை அழகாக பெட்டில் படுக்க வச்சுட்டு இவராக அந்த பெட்டை விட்டு எழுந்துக்கிறப்ப தான் பார்க்குறாரு கீழே அவருக்கு அவ்வளோதான் சோலி முடிஞ்சிரா அப்படின்ற மாதிரி அவருடைய ஜூனியர் அப்படியே வேக்கப் ஆகிடா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு சூடேற்றி விட்டு நல்லா தூங்குறானே அப்படின்ற மாதிரி தலையை சொரிஞ்சிட்டு அப்படியே மிரரை பார்த்து அவருடைய ஹேரெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு நம்ம டே பண்ணிவிட்ட வேலை கழுத்தில் ஹீக்கீஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காரு, மார்க்காக இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த மார்க் மேலே கை வச்சுட்டு அப்படியே ரப் பண்ணுறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு தான் போக மாட்டேங்குது, இவன் பண்ணி வச்சு வேலை நாளைக்கு க்ளோஸ் நெக்காக தான் போடணும் போல. அப்போ இப்போ நான் வச்சுட்டு பண்ணுறதுலாம் பண்ணிட்டு படுத்துருக்கதை பாரு அப்படின்ற மாதிரி அப்படியே மிரர் வழியாகவே நம்ம டேவை பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு திரும்பி அவருடைய வேலைகள்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து படுக்க. இப்போ நம்ம டே தான் நல்லா அமைதியாக படுத்து தூங்கிட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கா அப்படியே பெட்டு மேலே ஏறி அழகாக நம்ம டே கிட்டே போய் படுக்க நம்ம டேவா பக்கத்தில் யாரோ இருக்காங்க அப்படின்றத மட்டும் சென்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி அப்படியே காலை போடுகிறாரு நம்ம ஜங்குக்கு மேலே. நம்ம ஜங்குக்கா அதெல்லாம் பார்த்துட்டு சிவன்லாம் ஒரு மாஃபியா லீடர்னு சொன்னால் சிவன் வந்து நம்புவானா
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே விட்டுற நம்ம டேவா நல்லா ஹக் பண்ணிட்டு தூங்குறாரு நம்ம ஜங்குக்கா. நம்ம ஜங்குக்கா அப்படியே பொறுமையாக நம்ம டேவோடைய ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு விட்டுடுறாரு. இப்போ 2 பேரும் அப்படியே நல்லா தூங்குறாங்க. ஆக்சுவலி என்னென்னா, நம்ம ஜங்குக்கு 1000 தான் நம்ம டேக்கு வந்து எனிமி மாதிரி நடந்துக்கிட்டாலும் அவருடைய மனசுக்குள்ளே எப்போல்லாம் டேவை பார்க்குறாலோ அப்போல்லாம் வந்து ஒரு மாதிரி சில்னஸ் ஃபீல் இருக்கும். அதான் நம்மளுக்கு பிடிச்சவங்கள என்னைக்காவது பார்த்தா அப்படியே டக்குன்னு பார்க்கும்போது ஒரு சுருன்னு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஃபீல் எப்போவுமே நம்ம ஜங்குக்கு வரும். ஒரு வாட்டியாவது எனிமி மாதிரி இல்லாமல் ஆஸ் அ ஃப்ரெண்டாக நம்ம டே கிட்ட பேசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஆசை. ஸோ இந்த தருணத்தை நம்ம ஜங்குக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே நல்லா 2 பேரும் அப்படியே தூங்கிட்டு இருக்கா. இப்படியே விடியுதுடா. விடிஞ்சு நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. அவர் அழகாக அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காரு அவருடைய வேலைகளுக்காக. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அப்படியே பொறுமையாக கண்ணை முழிச்சிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்க்குறதுக்கு அவருடைய ரூம் மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி தலையில் கையை வச்சுட்டு அப்படியே எழுந்திருக்க. அப்படி தான் நோட்டீஸ் பண்ணுறாரு முன்னாடியும் நம்ம ஜங்குக்கு நின்றுட்டுருக்கிறத. இப்போ நம்ம ஜங்குக்கை பார்த்ததும் துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு கன்னை தேட. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கே முன்னாடி நடந்து வந்து என்ன தேடுற, இந்தா இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை அப்படியே எடுத்து நம்ம டேக்கிட்ட தூக்கி போட நம்ம டேவா எடுத்து அப்படியே பாயிண்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை ஒன்றும் பண்ணல, தாராளமாக கிளம்பி போகலாம், நான் உன்னை ஒன்றுமே பண்ணல, நீயாக தான் வந்து என் வண்டியில் ஏறின, உன்னை கூப்பிட்டு வந்தேன். நானாவா? ஆமாம், நீயாக தான் வந்து ஏறினேன், ஜங்குக்கு என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ப்பில்லையா? குடிச்சடா நேற்று நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்ன அது உனக்கு எனக்கு சில நைட்டு நீ இங்கே தூண? ஆமாம். வெக்கமா இல்லை உனக்கு? வெக்கமா? ஹலோ மிஸ்டர், என்னுடைய பெட்ரூமில் வந்து நீ தான் தூங்கியிருக்க, முறைப்படி பார்த்தா நீ தான் வெக்கப்படணும், நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு இடுப்பில் கை வச்சுட்டு தெனாவட்டா பேச. இப்போ உடனே நம்ம டே தான் ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை அப்படியே பார்க்குறாரு. நம்ம டே கீழே இறங்கி போகிறத பார்க்குறப்போ அங்கே பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வந்து சார் என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து நம்ம ஜங்குக்கை பார்க்க நம்ம ஜங்குக்கா ஒன்றும் இல்லை விட்டு தரல அவன் போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுடுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக் தான் அவருடைய வேலைகளை பார்த்துட்டு வழக்கம் போல் அந்த பார்க்கு போக, இப்போது அதே டைம் அதே நேரத்தில் நம்ம டேவும் வந்து அந்த பார்க்கு வராரு. வந்தவர் சும்மா இல்லாமல் நம்ம ஜங்குக் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு வேணும்ன்ட்டே அவருடைய கண்ணுக்கு எதிர்ப்பாக உட்காந்துட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு உட்காரும் போது அவருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பாடி கார்டு வந்து சார் நேற்றை விடவும் கொஞ்சம் கம்மியாக குடிங்க சார், நேற்று என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வார்ன் பண்ணேன். நம்ம டேவா ஒரு மாதிரி சைடு ஐஸில் பார்த்துட்டு அதெல்லாம் நான் எங்களுக்கு தெரியும் நீ மூட்டுரு அப்படின்ற மாதிரி அப்படியே அவரை பார்த்துட்டு இவர் வந்து இங்கே போய் பொறுமையாக குடிச்சிட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கா நம்ம டேவை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணுறாரு. இப்போ அப்படியே அவர் மனசுக்குள்ளேயே நேற்று என்னென்னமோ சொல்லி புலம்பலாம், என்னை யாரும் தொட விட மாட்டேன்னு வர சொன்னான், பேசாமல் செக் பண்ணிடுவோமா, எங்கே எதனா ஒரு பீஸ் கிடைக்கணுமே, இது நல்ல நாட்டுக்கட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அந்த பார்லேயே டான்ஸ் ஆடிட்டுருக்க ஒரு தனியாக டான்ஸ் ஆடிட்டுருக்க ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டேவி பார்த்துட்டு இப்போ அவர் உட்காந்துட்டு இருந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு அந்த பொண்ணுக்கிட்ட போக அந்த பொண்ணை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஜங்குக்கை பார்த்தது அப்படியே 2 அடி தள்ளி போயிடுறா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், ஹேய் பேபி கேர்ள் எங்கே போகிற, எங்கே வா எனக்கு ஒரு டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே கையை காட்டி அவளை கிட்ட கூப்பிட, அவளும் வந்து வெக்கமே இல்லாமல் நம்ம ஜங்குக் கையை காட்டினது அப்படியே கையை பிடிச்சின்னு அவர்கிட்ட வந்துடுறா. அப்படியே 2 பேரும் அப்படியே பொறுமையாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்னமோ நம்ம ஜங்குக்கை வந்து ஒரு மாதிரி சைட் அடிச்சுட்டு அங்கே பார்க்குறவங்க வேடிக்கை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அப்படியே ஒரு மாதிரி சீன் போடுற மாதிரி இந்த பொண்ணு வந்து ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜங்குக் கூட ஆட. பட் நம்ம ஜங்குக்கா அந்த பொண்ணு மேலே கொஞ்சம் கூட கான்சென்ட்ரேட்டே பண்ணல. அவளை அப்படியே பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. பட் நம்ம டே எதனாவது வெறியாகிறானா, ஜெலஸ் ஆகுறானா, பஸ்ஸு வாங்குறானான்னு சொல்லிட்டு நம்ம டேவை பார்த்துட்ருக்கா. நம்ம டேவா அப்படியே கூலாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. இவருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, என்ன இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணா கிடச்சதா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா அப்படியே அழகாக ஆடி 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 அந்த இடத்துல உள்ள ஒரு கார்னர் பிளேஸ்க்கு கொண்டு போய்ட்றா.
ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜங்குக்கால வந்து டேவை பார்க்க முடியல. ஏன்னா அங்கே நிறைய பேர் டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கால டேவை பார்க்க முடியல அப்படின்னதும் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. கொஞ்சம் எட்டி பார்க்குறது, சைடில் கொஞ்சம் தள்ளி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு ஆப்போசிட்டில் அவர் கூட ஆடிட்டுருக்க அந்த பொண்ணு தான் நம்ம ஜங்குக்கோடைய செஸ்ட் மேலே கை வச்சுட்டு, "ஹே, என்ன நான் இங்கே ஆடிட்டுருக்கேன், அங்கே இங்கே யாரை பார்த்துட்ருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேள்வி கேட்க, நம்ம ஜங்குக்கும் சரி இவளை கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டா தான் டேவை வெறியேற்ற முடியும், இவளை இப்போ திட்டி அனுப்பிட்டோம்னா அவள் போயிடுவா, அப்புறம் பிளான் ஃப்ளாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா அந்த பொண்ணு கூட வந்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்கா. அந்த பொண்ணு வந்து நம்ம ஜங்குக்கை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அவளும் உட்காந்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்கா. நம்ம டேவா ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கேருந்து கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு அப்படியே எழுந்துருச்சு அந்த கிளப்பை விட்டு வெளியே போய்ட்றாரு. நம்ம டே வந்து போனதை நம்ம ஜங்குக் பார்க்கவே இல்லை. அந்த நேரம் இந்த பொண்ணு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம ஜங்குக்கு டே எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எட்டி பார்த்தா அவர் உட்காந்துட்டு இருந்த பிளேஸ் காலியாக இருக்கும். நம்ம டே வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டார். நம்ம ஜங்குக்கா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடும், எங்கடா போனான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி சுற்றி முற்றி பார்த்துட்டு ஆளை காணுன்னதும் இந்த பொண்ணை விட்டு விலகி போகலான்னு பார்த்தா இந்த பொண்ணை நல்லா பிடிச்சி வச்சிடும் நம்ம ஜங்குக்கா. "ஏய், எங்கே போகிற? நான் தான் இங்கே டான்ஸ் ஆடுறேன்ல, என் கூட டான்ஸ் ஆடு, தனியாக விட்டு போகாத" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கா. நம்ம ஜங்குக்கா அது ஒரு மாதிரி சுத்தமாக பிடிக்காது. ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும் அவருக்கு. இப்போ அந்த பொண்ணு கீழே விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி தள்ளி விட அந்த பொண்ணு சறுக்கிட்டு போயிட்டு கீழே விழுறா. நம்ம ஜங்குக்கு இருக்கிறதுக்கு 1 to 2 டைம்ஸு அங்கே ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு. நம்ம டே எங்கேயாவது நிற்கிறானா, இல்லை யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 1க்கு 2 வாட்டி இப்படியே தேடி பார்க்க. பட் நம்ம டே அங்கே எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்ட்ஸ் கிட்ட கேட்குறாரு, இங்கே உட்காந்துட்டு இருந்தவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கிளம்பி போயிட்டாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோடைய பாடி கார்ட்ஸ் சொன்னதும், அப்புறம் என்ன வெண்ணைக்கு நான் இங்கே இருக்கேன் கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அவருடைய பாடி கார்ட்ஸையும் கூப்பிட்டு கிளம்பிடுறாரு. அவர் வண்டியில் போகும்போதெல்லாம் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு, நேற்று என்னமோ அவ்வளோ பேசினா யாரும் தொட விட மாட்டேன், கிட்ட வர விட மாட்டேன்ட்டு, இன்றைக்கி எனக்கு கோவப்படுத்திட்டு கிளம்பிடுச்சு. அவ்வளோ கோவம் இருந்தால் 2 அரை போட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவள் கூட டான்ஸ் ஆடுவான்னு என்ன கேள்வி கேட்டிருக்கணும். வெறும் பேச்சு தானா இவன்? எவ்வளோ தைரியம் இருக்கும் அவனுக்கு? பாடி கார்ட்ஸ் காரை திருப்புங்க சார். எங்கே போகணும்? டேவுடைய மேன்ஷனுக்கு. கிண்டேயும் சார் இருக்கா? ஆமாம், வண்டியை திருப்பு. ஆனால் சார் இந்த நேரம் எதுக்கு சார் அவர் மேன்ஷனுக்கு? சொன்னதை மட்டும் செய். காரை திருப்புனா திருப்பு. ஓகே சார், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்ட்ஸ் அப்படியே வந்து காரை திருப்புறாங்க நம்ம டேவுடைய மேன்ஷனுக்கு. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி கோவமாக இருக்குது. இப்படி மனசெல்லாம் எவ்வளோ தைரியம் தான் அவன் நார்மலாக போவான், நேற்று என்னமோ அவ்வளோ கதை விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுக்கிட்டு அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கார் நேராக போய்ட்டு நம்ம டேவுடைய மேன்ஷனில் தான் நிற்கிது. நம்ம ஜங்குக்கா கீழே நின்றுக்கிட்டு நம்ம டேக்கு கால் பண்ணுறாரு. பட் நம்ம டே வந்து கால் அட்டன் பண்ண மாட்டுறாரு. இப்போ இவன் எங்கே தான் போனான், இப்போ எப்படி உள்ளே போகிறது அப்படின்ற மாதிரி வெளியவே வந்து நின்றுட்டுருக்காரு. இவருக்கு என்னென்னா டே கிட்ட போய் பேசணும், ஆனால் இவராக போய் பேசக்கூடாது, அவனாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுறாரு. பட் காலே அட்டன் பண்ணல. நம்ம டேவா அப்படியே கூலாக அவருடைய மேன்ஷனில் இருக்கிற அந்த ஒரு பால்கனியில் நின்றுட்டு வெளியே நல்லா சில்லுன்னு காற்று வாங்கிட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்கு கீழே இருந்து அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு கால் ட்ரை பண்ணுறாரு. பட் கால் அட்டன் பண்ணல அப்படின்னதும் ஷோ எங்கே தான் போனாயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அண்ணாந்து பார்த்தா மேலே வந்து பால்கனியில் நின்றுட்டுருக்கிறத நம்ம ஜங்கு கீழே இருந்து பார்த்துட்றாரு. நம்ம டேவா அவ்வளோ சைலண்ட்டாக அப்படியே இந்த வயலண்ட் வேர்ல்டுக்குள்ளேயே அவர் இல்லை அப்படின்ற மாதிரி அப்படியே வேறு ஒரு யூனிவர்ஸில் இருக்க மாதிரி ரொம்ப காமாக சைலண்ட்டாக அங்கே இருக்கிற அந்த நிலா வெளிச்சத்தை ரசிச்சுக்கிட்டு அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரை வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அழகாக நின்றுட்டுருக்காரு. அந்த இடத்துல பனியனோட ஒரு குட்டி ட்ரௌசர் போட்டுக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு கீழே நின்றுட்டு, எத்தனை வாட்டி கால் பண்ணுறேன், கால் அட்டன் பண்ணாமல் காற்று வாங்கிட்டு நிற்கிது பாரு, இந்த வரண்டா இதுக்கு மேலே என்னால் படுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு நம்ம டேவுடைய மேன்ஷனுக்குள்ளே என்ட்ராக பின்னாடியே வந்து நம்ம ஜங்குக்குடைய பாடி கார்ட்ஸும் வந்து வராங்க. இவர் நம்ம ஜங்குக்கு வந்து உள்ளே என்ட்ரானதை பார்த்ததும் அங்கே இருக்கிற அந்த டேவுடைய பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி நான் வந்து போயிடுறாங்க. வந்து தடுக்காமல் பின்னாடி நான் வந்து போயிடுறாங்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு தான் நேராக வீட்டுக்கு நடுவில் போயிட்டு டேன்னு சொல்லிட்டு கத்த. பட் நம்ம டே வந்து மேலேருந்து கீழே இறங்கி வரல.
இவன் வரமாட்டான் நானே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம ஜங்குக்கு டக்குன்னு போயிட்டு நம்ம டேவோடைய ரூம் டோர் ஓப்பன் பண்ண பார்த்தா நம்ம டே வந்து அந்த ரூம் டோருக்கு அந்த சைடில் பால்கனியில் நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கா அப்படியே அந்த ரூம்குள்ளே என்ட்ராக்கி அந்த பால்கனியில் போயிட்டு நின்றுட்டு நம்ம டேவுடைய பேரை சொல்ல இப்போ வந்து நம்ம டே கேஷுவலாக திரும்பி பார்த்து, என்ன இங்கே என்ன பண்ணுற மிஸ்டர், இது என்னுடைய வீடு, நான் என்ன வேணால் பண்ணுவேன், நீ எதுக்கு உள்ளே வந்த, நான் நான் எதுக்கு வந்திருக்கணும் உனக்கு தெரியாதா, எதுக்கு வந்தா, நேற்று நீ என்னென்னமோ பேசுனா, இன்னைக்கு அமைதியாக இருந்தா, நேற்று நான் என்ன பேசினேன், நேற்று என்னை யாரையும் தொட விட மாட்டேன், யாரையும் என்னை டச் கூட பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் பேசிட்டு நின்னா, இன்றைக்கி நான் ஒருத்தி கூட ஆடிட்டுருக்கேன், அது கூட கண்டுக்காமல் நீ பாட்டுன்னு வந்துட்ட. உனக்கு பிடிச்சிருக்கு, நீ ஆடுற, இதில் நான் வந்து என்ன பண்ண முடியும். நேற்று அவ்வளோ பேசினியே, கொண்டுடுவேன், நீ எனக்கு மட்டும்தான் அப்படிலாம் சொன்ன. போதையில் வளரிப்பேன். போதையில் விழுறதுக்கும் ஒரு அளவு இருக்குது, புரியுதா. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும், நீ அதை எப்படி பண்ணலாம். என்ன பண்ண, நீங்கள் பாருடே, விளையாடாத, நேற்று அவ்வளோ தூரம் சொன்னேன், நான் உன்னை என்னமோன்னு நினச்சேன். என்னமோனா, உனக்கு என்ன பிடிக்கும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே பிளாங்காக நின்றுட்டுருக்க நம்ம டேவா அப்படியே கொட்டை முழிச்சிட்ருக்காரு நம்ம ஜங்குக்கை பார்த்து. நம்ம ஜங்குக்கா எதுவுமே பதில் சொல்ல மாட்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஐ கான்டாக்டில் இருக்கும் போதே அவருக்கு அப்படியே டியர்ஸ் ஃபாலோ ஆக, இப்போ உடனே நம்ம டே தான் டக்குன்னு, ஏய் எதுக்கு இப்போ நீ கண்ணீர் விட்டுட்ருக்க, நீ 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 நேற்று என்னமோ சொன்னேன், இன்னைக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிறேன், ஏன் அப்படி, போதையில் இருந்தா என்ன வேணால் வளருவியா. நான் என்னமோ நினச்சேன் தெரியுமா. இப்போது இங்கே பாரு ஜங்குக், வாயை மூடிட்டே, நீ எதுவும் பேசாத, சரியான குடிகார நீ, உனக்கு போதையில் இருந்தால் ஒன்றுமே தெரியாதுல்ல, எல்லாத்தையும் மறந்துடுவேன் அப்படி தானே. இங்கே பாரு ஜங்குக், உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தது, நீ போய் ஆடிட்டுருக்க, எனக்கு அவளை பிடிக்கலன்றல, நான் உன்னை வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு தான் அவகிட்ட போனேன். ஆனால் நீ நீ திருப்பிக்கிட்ட வீட்டுக்கு வந்துட்டேன், நீ வந்து 2 அரை அரைஞ்சி எதுக்காகடா அவள் கூட டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு என்னை கேள்வி கேட்பான்னு நினச்சேன். ஆனால் நீ ஜங்கு, வாயை மூடிட்டே பேசாத. சரி, உனக்கு என்ன தோணுதோ சொல்லு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குடா, பைத்தியக்காரத்தனமாக எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஏன்னு தெரியல. நீ பண்ணுற வேலையெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காம உன்னை நான் அடியோடு வெறுத்துருக்கணும். ஆனால் எனக்கு ஒன்று வெறுக்க தோணலை, ஏன்னு தெரியல. எனக்கு உன்னை எப்படி பிடிச்சது, எந்த இடத்துல நான் விழுந்தேன், எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கிட்டே. என்னோட மேன்ஷனை விட்டு நான் எப்போ வெளியே போனால் வெளியே அத்தனை பொண்ணுங்க லைனில் நிற்கும், என் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்க. அத்தனை பசங்க நிற்பாங்க, என்கிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க. நான் மாஃபியா லீடர்னு தெரிஞ்சோம் என்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க மேலெல்லாம் போகாத இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு ஒரு பெரிய தலைவலியாக வந்து அமைஞ்ச மேலே வந்துருச்சுடா. எனக்கு ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு எதுவுமே தெரியல. ஆனால் என்னையே நான் அறியாமல் உன்னை பசுவாக்கி பார்க்கணும், உன்னை ஜெலஸாக்கி பார்க்கணும், உன் மனசில் நான் என்ன மாதிரி இருக்கேன் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கட்டே. எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு,
ஏன்னா நேற்று போதையில் இருக்கும்போது கூட என்னை நீ கொல்லணும்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அந்த சுச்சுவேஷன்லேயும் நீ நீ- நீ போதையில் சங்குக்கு நீ எனக்கு மட்டும்தான் ஒரு வார்த்தை சொன்ன. அது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? அது ஏன் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுத்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் உனக்கு சொந்தமாக இருக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. நான் ஓப்பனாக சொல்லணும்னா என்னுடைய அந்த அந்த மாஃபியா ஃபீல்டு கூட நான் விட்டுறதுக்கு ரெடியாக இருக்கேன். எனக்கு உன்னை பைத்தியக்காரனத்தனமாக பிடிச்சிருக்குடா. எனக்கு தெரியல, நீ புரிஞ்சுப்பியானோ எனக்கு தெரியல. நான் கிளம்புறேன். இரு ஜங்குக்கு இரு. என்ன கலாய்க்க போறியாட்டி? இல்லை கொள்ள தான் போறியா? சொல்லு. இல்லைனா ஒரு ஆம்பளையாக இருந்துட்டு இவ்வளோ கேவலமாக அழுவியான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க போறியா? உனக்கு இது 3 தவிர வேறு ஒன்றும் தெரியாது. என்ன ஒன்று தெரியும், குடிச்சிட்டு நல்லா உளர்றது. ஆனால் இப்போ சொல்கிறேன், ஒழுங்காக கேளுட்டே. நீ குடி, நான் குடிக்க வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் லிமிட் ஆயிரு. என்ன நானே நேற்று ஹர்ட் பண்ணிக்கிட்டே தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டியர்ஸ் ஃபாலான அந்த சீக்ஸோடு அந்த இடத்த விட்டு போக, பட் நம்ம கொடுன்னு ஓடி போயிட்டு அவர் அந்த ரூமை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளாடியே நம்ம ஜங்குக்கோடைய கையை பிடிச்சி அப்படியே அவரை ஃபேஸ் பண்ண மாதிரி திருப்பி விட, நம்ம ஜங்குக்கா ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்க்குறாரு நம்ம டேவை. இப்போ உடனே நம்ம தான் நம்ம ஜங்குக்கோட டியர்ஸ் எல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்க, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் இப்போ என்ன உனக்கு என்ன ஜங்கு, உனக்கு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் என்ன சொல்லு, கலாய்க்க போகிறேன் அதானே? ஒரு பையனாக இருந்துட்டு இன்னொருத்தர் உனக்கு எப்படா பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கேவலமாக பேச போகிறேன் அதுதானே ஜங்கு? அது எப்படின்னா, அது எப்படிடா பிடிச்ச பர்சனே கேவலமாக பேச முடியும்? என்ன சொல்கிற நீ? வருவேன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக வருவேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்த பொண்ணு கூட நீ டான்ஸ் ஆடும்போது ஜலசாட்சி தான். 2 விட்டுருப்பேன், ஒன்றும் இல்லை அவளை. ஆனால் நான் அந்த இடத்துல வந்து நான் அரைஞ்சதுக்கு அப்புறமேட்டோ இல்லை நான் அந்த பொண்ணை அரைஞ்சதுக்கு அப்புறமேட்டோ நீ என்னை பார்த்து நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன் உனக்கு என்னடான்னு சொல்லிட்டு என்னை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டேன்னா, நான் அங்கே எந்த மூஞ்சி வச்சுட்டு முன்னாடி நிற்பேன் சொல்லு? எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், நேற்று நான் பேசினது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. அதே சமயம் எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸும் வந்தது கிடையாது. இப்போ ஒரு 5 நிமிஷமாக பேசின பார்த்தியா, அதுலேயே எனக்கு உன் மேலே சின்னமோ கிளம்பிடுச்சு. அதை ஸ்கிப் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் டிலே பண்ண விரும்பல. நான் உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல, எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு. எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டேன்? சண்டை போடுவேன், போடாமல் இருக்க மாட்டேன். ஆனால் ஒன்றா இருந்து போட்டுக்கலாம். என்ன அப்படி பார்க்குறா? அது அது வந்து சின்ன நீ சொல்கிறது புரியலை. தெளிவாக சொல்கிறேன். ஐ லவ் யூ. Promise, I love you. I love you, Janku. ஆனால் நீ தான் என்னை கொண்டுடுவியே, நான் மட்டும்தான் கொள்ளுவேன். உனக்கு என்ன பிடிக்காது? யார் சொன்னால் பிடிக்காதுன்னு? என்னை பார்க்கும் போதெல்லாம் வெறுப்பாவ. அது பேர் வெறுப்பு இல்லை. அப்புறம் எனக்குள்ளே இருக்க ஃபீலிங்ஸ் வெளியே வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால திருப்பிட்டு போயிருப்பேன். உனக்கு என் மேலே வந்த மாதிரி
எனக்கு உன் மேலே வராதுன்னு என்ன நிச்சயம் சொல்லு. ஆனால் ஆனால் நீயும் நானும் இனிமேல்னு வெளியே இருக்கவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. பேசட்டும், அப்படியே இருக்கட்டும். நீயும் நானும் எப்போவுமே எனிமீஸ் தான் பப்ளிக். ஆனால் இந்த மேன்ஷனுக்குள்ள உனக்கு நீ, எனக்கு நான் மட்டும்தான். புரியுதா? அப்போ உனக்கு என்ன உண்மையிலே பிடிக்குமான்னு கேட்காத. எனக்கு இப்போதுலேருந்து தான் உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. போக போக நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். சின்ன பார்த்ததும் பிடிக்கும்னு அதை கேள்விப்பட்டிருக்கேன். இத்தனை நாள் பார்த்ததுக்கப்புறம் இப்போ தான் பிடிச்சதான் உனக்கு. அது எப்படி நான் உன்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம தான் ஒரு மாதிரி அவருடைய லிப்ஸில் கையை வச்சுட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ உடனே அவருடைய கண் மட்டும் நம்ம ஜங்குக்குடைய லிப்ஸை பார்க்குது. இப்போ உடனே டக்குன்னு யோசிக்காமல் அப்படியே நம்ம ஜங்குக்குடைய சீக்ஸை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே அழகாக சாஃப்டாக ஒரு கிஸ் கொடுக்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அந்த கிஸ் அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஒரு மாதிரி போதையை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணால் இப்போ உடனே நம்ம டீவா என்னமோ ஹோல்ட் பண்ணவர் அப்படியே ஹோல்ட் பண்ணியே தான் வச்சுருக்காரு. அப்படியே அவருடைய தம் ஃபிங்கரை வச்சு நம்ம ஜங்கு கூட கன்னத்தில் அந்த டியர்ஸ் வந்து அப்படியே ஃபால் ஆச்சு இல்லையா, அதை அப்படியே அழகாக சாஃப்டாக தொடச்சி விட நம்ம ஜங்குக்கா நம்ம டிவி அப்படி விரிக்க ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ ஒரே நம்ம தான் நம்ம ஜங்கு கூட ஷோல்டரை பிடிச்சி அப்படியே பொறுமையாக நவுத்தி கொண்டு வந்து அங்கே இருக்கிற அந்த ஒரு பெட்டில் வந்து அப்படியே உட்கார வைக்க நம்ம டேவும் வந்து அவரை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்கார்றாரு. இப்போ ஒன்றே நம்ம ஜங்கு கூட கண்ணை ஒழுங்காக தொடச்சி விட்டுட்டு அழாத, புரியுதா? ஆனால் என்னால் இதை நம்பவே முடியல. என்னாலே நம்ப முடியுதான்தான். உன்னால் லவ் பண்ணுவேன்னு உன்னை பார்த்ததுலேருந்து கூட நான் நினச்சதில்ல. ஆனால் பண்ணிட்டேனே, நீயும் என்ன பண்ணியிருக்க. எப்படின்னு எனக்கு தெரியல. உண்மையிலே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியல. என்னடா குரலே வரல? தெரியல, பேசக்கூட தோண மாட்டேங்குது. கனவா நினைவான்னு கூட தெரியல. எப்படி முன்னாடி அழுதுட்டு உட்காருவேன்னு ஒரு நாளும் நினைச்சதில்ல. சின்னடா பண்ணி தொலைச்சேன். இப்படி கேவலமாக உட்காந்து அழுற அளவுக்கு ஆகிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்க. இப்போ உடனே நம்ம தான் அப்படியே நம்ம ஜங்கு கூட பேச பிடிச்சி அவரை பார்க்குற மாதிரி இது பண்ணிவிட்டு, இங்கே பாரு, சோகமாக இருக்காத, அழுகாத, புரியுதா? நான் இருக்கேன்ல. சரி, முடியாது. சிரிக்கிற மாதிரியா நீ பண்ண? சிரிக்க முடியாது. அந்த பன்னி ஸ்மைலை கொஞ்சம் காட்டேன், அது எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? ஓ, சிரிப்பெல்லாம் நீ ரசிச்சிருக்கியா? அது அப்பப்போ சிரிக்கிறப்போ பார்ப்பேன். 1000 தான் இனிமையாக இருந்தாலும் சிரிக்கப்போ கூட அழகாக இருக்கானேன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வேற என்ன தெரியும் உனக்கு? அவ்வளோதான், அவ்வளோதான். சரி சரி, இப்படி க்யூட்டாக கோவப்படாத, கடிச்சு சாப்பிட்ருவேன், புரியுதா? கடிச்சு சாப்பிட்ருவியா? முடிஞ்சா வேலை, முடிஞ்சவா சேலஞ்ச் பண்ணுறியா ஜங்கு? ஆமாம், சேலஞ்ச் தான் பண்ணுறேன். சரி, உன் கழுத்தில் அந்த மார்க் எப்படி வந்து? மார்க்கா? ஆமாம், அதோ உன் காது கீழே. தெரியாத மாதிரி கேட்காத, சொல்லு. நீ தான் நேற்று குடிச்சிட்டு பண்ணி விட்ட, தெரியுதுல்ல?
குடிச்சிருக்கும் போதே அப்படி பண்ணிட்டேன். அப்போது இப்போ தெளிவாக இருக்கேன். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவனை பாஞ்சேன்னு வை, நீ உன் கண்ட்ரோலை இழக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். நாளைக்கு நடக்க முடியாமல் ஆக்கிடுவேன் பார்த்துக்கோ. சே, இவ்வளோ காஜா நீ பேசிகிட்டு இருப்ப? காஜா? ஆமாம், காஜாவே இருந்துட்டு போகிறேன். இது வரைக்கும் நான் கையில் கன் எடுத்து பேப்பர்ஸ் எடுத்து மட்டும்தானே பார்த்துருப்பேன். முன்னாடி காஜாக்கி பார்த்தது இல்லையே, இனிமேட்டு பார்ப்பேன். டே, இப்படி பார்க்காத. இதுக்கு நீ கோபமாக பார்த்தாலே பரவாயில்ல. ஏன் பார்வைக்குண்ணா என்னமோ பண்ணுதுடா, அப்படி பார்க்காத. என்னமோ பண்ணுது? என்ன பண்ணுது? கிளறியா நீ? இதை பாரு ஜங்கு, என்கிட்ட எது பேசினாலும் தெளிவாக பேசணும். என்ன பண்ணுது சொல்லு. உடம்பெல்லாம் கூசுதா? எங்கே அந்த கூசுறால வேணா பார்க்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போனே நம்ம டீ தான் அப்படியே கையை லைட்டாக நீட்டி நம்ம ஜங்கு கூட ஹிப்போ பிடிச்சிக்கிட்டே இருக்கா. இப்போனே நம்ம டே அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு தொட்ட உடனே, சும்மா சொல்லக்கூடாது, ஏன்னா நாட்டுக்கிட்ட தான் போடுவே நீ. கையெடு. தொற்று கேப்பில் கூட என்னத்தை ஃபீல் பண்ணுறேனே, பாடியை ஃபீல் பண்ணக்கூடாதா? நீ என் மனசே ஃபீல் பண்ணியிருக்க. நான் என்ன கேட்டேனா? நல்லா தானே இருந்த இவ்வளோ நேரம், எதுக்கு இவ்வளோ காஜா பண்ணிட்ட? சிப்போ. ஓ, பல நாள் காஞ்சிருக்கேன். எவனையும் தொட்டதும் இல்லை, எவனும் என்ன தொட்டதும் இல்லை. இப்போ தொட்டுறதுக்குன்னு ஒருத்தன் கிடச்சிருக்க, என் கை வித்தியை காட்ட வேண்டாமா? டே, சிரிப்பி தாத்தா, சிரிப்பா வருது எனக்கு. நான் பேசுகிற பேசிக்கு இந்நேரம் நீ கட்டிலில் படுத்துட்டு டே வாடான்னு கூப்பிட்டுருக்கணும். சிரிச்சிட்டு உட்காந்துருக்க. உனக்கு அப்படிப்பட்ட கனவெல்லாம் இருக்கா? ஏன் என்னுடைய ஃபஸ்ட்டு கனவு உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமேட்டு நிறைவேற்ற மாட்டியா? இப்போ என்ன வேணும் உனக்கு? ஆசையை கூப்பிடு. ஆசையை கூப்பிடணுமா? ஆமாம், இத்தனை நாள் கெட்ட வார்த்தை எழுதிட்டு இருப்பேன். ஒரு வாட்டி ஆசையாக கூப்பிடு. முடியாதா? லவ் பண்ண தெரியுது, ஆசையாக கூப்பிட்டு தெரியாதா? முடியாது, போடா பொறுக்கி. ரொம்ப ஆசையாக கூப்பிடுற போல. அது கூப்பிடுறோம் ஒரு வாட்டி. டாடி, இப்போ ஒரு வாட்டி ஒருக்கா காதை ஒழுங்கா திறந்து வை. ஓகே. டாடியா? டாடினா என்ன? டாடினா அது ஆசையாக கூப்பிடுறது இல்லையே, ஆசையை நிறைவேற்ற கூப்பிடுறதாச்சே. உன்னை ஆசையாக கூப்பிட சொன்னது என்னை கொஞ்சம் கூப்பிட சொன்னேன். செல்லக்குட்டி, வெள்ளச்சட்டி அப்படி கூப்பிடுவாங்களே, அந்த மாதிரி. நீ எப்படி கூப்பிடுவேன்னு நினைக்கலையே, நான் கூப்பிடுறேன்ல, அதுக்கு என்ன வேலையை பார்க்க முடியுமா அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஈவில் ஸ்மோக் பண்ணிவிட்டு நம்ம டேவை பார்க்க, நம்ம டேவா உட்காந்துட்டு இருந்த ஜங்குக்கு அப்படியே பெட்டில் தள்ளி விட்டு அவர் மேலே அப்படியே ஹூவர் ஆகுறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு தான் நம்ம டேவோட நெக்கை சுற்றி கையை போட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கா. இப்போ உடனே நம்ம டே சின்னடா தள்ளி விடுவேன்னு சொல்லிட்டு பார்த்தா இப்படி ரெடி ஆகுறா. இனிமேட்டுக்கு எதாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துட வேண்டியதான். நீயா நானே பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டேவை பார்த்து கேட்கா. இப்போ உடனே நம்ம டே தான், எனக்கே சேலஞ்சா இப்போ பாரு
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக்கோடைய சீக்ஸை பிடிச்சி அவருக்கு ஹர்ட்டும் ஆகக்கூடாது, அதே சமயம் அவருக்கு அந்த கிஸ்ஸில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கணும். அந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவ்வளோ சாஃப்டாக அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு நம்ம ஜங்குக்கா. இப்போ அழகாக சாஃப்டாக கிஸ் பண்ண இப்போ உடனே நம்ம ஜங்குக் தள்ளி விட்டுட்டு, நான் என்ன குழந்த நினச்சியா, ஆ இல்லை பொண்ணு நினச்சியா, இவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறேன். ஓ, அப்போ உனக்கு என் ட்ரீட்மெண்ட்டை தர வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக்குடைய ஹேண்ட்ஸ் ரெண்டுத்தையும் அப்படியே அவருடைய ஹெட்டுக்கு மேலே பின் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ரஃப் அண்ட் டஃப்பாக நம்ம ஜங்குக்கா கிஸ் பண்ண நம்ம ஜங்குக்கா அப்படியே அந்த கிஸ்ஸில் மோன் பண்ணுறாரு. இப்போ உடனே நம்ம டேவை புரட்டி போட்டுட்டு நம்ம ஜங்குக்கு மேலே ஹோவர் ஆகிட்டு நம்ம டேவோடைய 2 ஹேண்ட்ஸையும் அவருடைய 2 ஹேண்டால் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே அழகாக நம்ம டேவோடைய நெக்கெல்லாம் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவருக்கு ஹீ கிஸ் கொடுக்க நம்ம ஜங்குக்கா அந்த ஹிக்கீஸை கொடுத்துட்டு அப்படியே அந்த கிஸ்ஸையும் பிரேக் பண்ணிவிட்டு அந்த ஹிக்கியை பார்க்குறாரு. கப்பிள்ஸ்க்கு எனக்கும் ஒன்று இருக்குது, உனக்கும் ஒன்று இருக்குது. என்னது மார்க்க சொன்னேன், நீ நடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அப்படின்னு நம்ம டேவோடைய சீக்ஸை பிடிச்சி அழகாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேடா, நான் இதை எங்கேயே முடிக்கிறேன். இப்போது நம்ம ஜங்குக்கிட்டே 2 பேரும் வந்து அழகாக அப்படியே லவ் பண்ணி அவங்களோட லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அப்படியே முடிச்சிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போயிடுச்சு. ஆக்சுவலி நான் டாப் ஜேகே வச்சு யோசித்தேன், ஆனால் இது ஸ்விட்ச் மாதிரி வந்து முடிஞ்சிருச்சு. எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இப்போத்துலேருந்து கொஞ்சம் வீடியோ வந்து டிலே ஆக ஸ்டார்ட் ஆகும்டா. ஏன்னா இப்போ இந்த ஒரு வாரம் வந்து எனக்கு ஒரு வேலை இருக்குது. மேபி வீடியோ வந்து லேட்டாக வாய்ப்பு இருக்குது. என்னால் முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு அப்பப்போ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இதுவே நான் வந்து நேற்று ரெக்கார்ட் பண்ணேன் பாதி. நேற்று மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு, அதனால் திரும்பியும் பாதியை இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணேன். புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். புரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்கிட்ட பேச ஆசைப்படுற ஒரு சில பேருக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தாராளமாக வந்து பேசுங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணுவேனா மாட்டேனான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி உன்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து உன்கிட்ட பேச ஆசைப்பட்றாங்க, நான் பயந்துட்டு பேச மாட்றாங்க, நீ வந்து பேச மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேச மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொன்னாங்க. அதனால தான் இதை சொல்கிறேன். உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக வந்து என்கிட்ட பேசலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன்டா. ஓகேவா? ஓகேடா, பாய் பாய். நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அண்ட் எல்லோரும் சேஃபாக இருங்க. ஐ லவ் யூ ஆல். அண்ட் ஓகே, பாய்டா.